ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு வண்டு ரூபமாகவும் பட்டர்ஃப்ளை மூலயமாவும் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் எனக்கு இன்னும் எந்த அனுபவமே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கி முக்கியமான நாளுங்க. ஷஷ்டி, முருகனுடைய ரொம்ப சிறப்பு தினமான ஷஷ்டி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த அசோகா ஆஸ்ட்ரோன்றவர் வந்து ஷஷ்டியில் தான் மீண்டும் கனெக்ட் ஆனதாக சொன்னார். ஃபஸ்ட்டு நாள் அவர் கனவுல வந்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஷஷ்டியில் தான் அவர் வந்து சித்தர் கூட கனெக்ட் ஆனதாக சொன்னார். ஸோ இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இதுவே லேட்டாக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஆனால் நீங்கள் இதுக்கப்புறமும் வர டைம் ஈவினிங்கில் பண்ணுங்கள், நைட் நேரத்தில் பண்ணுங்கள், எப்போ வேணால் பண்ணுங்கள். அதாவது அசோகா அவர்கள் சொன்னது பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்து நேரத்தில். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோவில் சொன்னது என்னென்னா மத்தியானம் அபிஜித் நேரம்னு சொல்லிட்டு 11:45 to 12. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 11:45 அப்படின்றது பார்த்திங்கன்னா 12 மணி கிட்டத்தட்ட நடு சாமத்தை அடைய போகிற நேரம், காலை நேரம் முடிய போகிற நேரம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா 5:45 to 6 அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த ஈவினிங் டைம் முடிஞ்சு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிற நேரம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த டைமிங்லேயும் நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஷஷ்டி, மறக்காமல் இந்த ஹாஃப் டேக்கு மேலேயாவது பண்ணுறவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை விஷயங்கள் ஏதாவது நடக்கும். இன்னும் நடக்கலைன்றவங்க நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் நீங்கள் இதை கும்பிட்றதுக்கு முன்னாடி தயவு செய்து பிள்ளையாரையும் உங்கள் குலதெய்வத்தையும் ஒரு 9 தடவை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சித்திரை வணங்க ஆரம்பிங்க. இது என்னுடைய அனுபவம், அவர் சொன்ன அனுபவங்கள் இல்லை. இது எல்லாமே அவர் சொல்லதை வச்சு நான் செஞ்சு அதுக்கப்புறம் என்னோட அனுபவம் மூலயமா தான் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ஆக்சுவலாக முறையாக பின்பற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் சொன்னபடி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய முறையை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது சரியோ அதை பண்ணுங்கள். அவர் சொன்ன முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 4:45 to 5 ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க, கண்ணை மூடி உட்காந்து கீழே 108 முறை வந்து ஓம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ஆசையோ ஒரு சின்ன ஆசையை ஃபஸ்ட்டு வேண்டுங்க. ஏன்னா சின்னதுலேருந்து அப்புறம் பெருசாக போய்க்கலான்னு சொன்னார். ஸோ அது நிறைவேறிட்டு தான் ஒரு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு நிறைவேறினதான் நினச்சி வேண்டுங்க, நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவர் டைமிங் வந்து காலையில் 11:45 to 12 மதியானம் அபிஜித் நேரம், அந்த நேரத்துக்குள்ளே பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் 11 மணிக்கு. எனக்கே அனுபவம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு தான் நைட்டில் வந்தது. ஸோ அந்த நேரம் ரொம்பவே உகந்ததாக இருக்குது, சீக்கிரமாக கனெக்ட் ஆகுறாரு. ஸோ அந்த நேரமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் அசோகா அவர்கள் சொன்னது. குளிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மந்திர தண்ணி யூஸ் பண்ணுறீங்கல்ல, அது வந்து குறைதான் செக் பண்ணுங்கள், அது மூலயமாவும் தெரியப்படுத்துவார். அதுக்கப்புறம் எந்த இது இல்லைன்னா அந்த தண்ணியை குடிச்சிருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் அவர் சொன்னது. நான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்ததும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது செட் ஆகுதான்னு பாருங்கள். நான் அவர் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ண முடியல. காலையில் எழுந்து குளித்து என்னால் அப்படிலாம் உட்காந்து பண்ண முடியல. நான் எழுந்திருச்சு டக்குன்னு சேரில் உட்காந்து மனசார கும்பிடுவேன். நான் வந்து பிரபஞ்சத்தோட முன்னாடிலாம் பேசுகிற ஒரு ஆள். பிரபஞ்சத்து கூட பேசுவேன், அந்த யூனிவர்ஸ் கூட ரொம்பவே பெரிய கனெக்ஷனில் இருப்பேன். அதனால் எனக்கு டக்குன்னு அந்த கனெக்ஷன் கிடச்சிதா. அவர் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அஸ்ட்ரோக்காவே வந்து இன்னொரு சேனலில் சொல்லும்போது தான் எனக்கே புரிஞ்சுது எனக்கு ஏன் இந்த மாதிரி டக்குன்னு கனெக்ட் ஆச்சு அப்படின்றது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் 108 தடவை கூட சொல்லலை, 21 times தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் விளக்கெலாம் நான் ஏற்றலை, எங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டில் ஏற்றி வச்சுருந்தார். ஒன்று நீங்கள் கும்பிடுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு மனசார நீங்கள் என்ன பிரச்சனையோ அதை நினச்சி அதெல்லாம் மறந்துட்டு மனசார அப்பாவை நினச்சி கும்பிட்டுட்டு உங்கள் ஆசைகள் என்னவோ ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். அவர் வருவார், ஏதோ ஒரு அற்புதம் பண்ணுவாருன்ற ஒரு பதட்டத்திலே பண்ணாதீங்க. இன்னொன்று வந்து நமக்கு எப்போ வருவார், நமக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த பயத்தையும் விட்டுடுங்க. அப்படியே ஒரு சரணாகதி அடைஞ்சிருங்களேன். நான் என்ன சொல்கிறேன், நம்ம காசு பணம் எதுவுமே போட போகிறது இல்லைங்க, நம்மளுடைய நம்பிக்கையை மட்டும்தான் இங்கே போட போகிறோம். அந்த நம்பிக்கை கூட எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வை சரி பண்ணுறதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரே ஒரு சின்ன முதலீடு தான். அதை போகிறதுக்கே நம்ம யோசிக்கிறோமே, அப்போ நம்ம வாழ்வை யார் சேர் பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பெரிய கேள்வியாக இருக்கும். அந்த ஒரு சின்ன நம்பிக்கையை எல்லாத்தையும் விட்டுருங்களா. அந்த ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே சரணாகதி அடைஞ்சிருங்க. இது செஞ்சால் நடந்தே தீரும் அப்படின்னு ஆணித்தனமாக நம்புங்க. அந்த நம்பிக்கையை சித்தர் பண்ணலன்னா கூட நான் சொல்கிறேன், நம்பிக்கையை உங்களை பண்ணும். இன்னொன்று வந்து இந்த பிரபஞ்ச நேரத்துக்கு ஒரு பெரிய அதீத சக்தி இருக்குங்க. அதனால தான் அந்த பிரபஞ்ச நேரத்தில் பண்ணுங்க அப்படின்றாங்க. காலை வந்து 3:30 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ரொம்ப பெரிய சக்தி. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்களுடைய வைப்ரேஷன் பகலெல்லாம் இருக்கும். நம்ம இரவில் ஒரு சைலண்ட்டாக நம்ம
பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ரேயர்ஸோ நம்மளுடைய அதிர்வலைகள் சீக்கிரமாக யூனிவர்ஸை ரீச் ஆகும். அதனால் நம்ம ப்ரேயர்ஸ் சீக்கிரமாக நிறைவேற்றப்படும். நீங்கள் சித்தரை விட்டுருங்களேன், உங்களுக்கு சித்தர் மேலே நம்பிக்கை இல்லைனா கூட விட்டுருங்க. நீங்கள் யூனிவர்ஸை நம்புங்க. சயின்ஸ் நம்புறீங்கல்ல, அதுதான் நம்ம வந்துட்டோடைய ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன அலைகள் கண்டிப்பாக யூனிவர்ஸை ரீச் ஆகும். அது திரும்ப நமக்கு செயலாக வரும். இது கன்ஃபார்மாக நிரூபிக்கப்பட்ட ஒரு சயின்டிஃபிக்கலான உண்மை. ஸோ சித்தரை நம்பாதவங்க இதை நம்புங்க. நெய் விளக்கு தான் போடணுமா, எண்ணெய் விளக்கு போடக்கூடாதா அப்படின்னா, நெய் விளக்கு போட்டால் சிறப்பு. நெய்க்கு ஒரு சிறப்பு இருக்குது. நெய் விளக்கு இல்லைங்க என்னால் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னா வேறு என்ன பண்ண முடியும்? சித்தர் இல்லை நீ நெய் விளக்கு தான் போடணும் அப்படின்னா அவருடைய இதை சொன்னார் கருத்து. பட் இது போட்டால் தான் நான் வருவேன்னு சித்தர் சொல்ல மாட்டார் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எண்ணெய் போட்டு ஏற்றிக்கோங்க, மனசார கும்பிடுங்க. அந்த விளக்குக்கு ஒரு பவர் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களுக்கு ரொம்ப சம்மதம் அதை தெரிவிக்கிறதுல, அதை பப்ளிஷ் பண்ண சம்மதமாக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஆடியோவாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம சேனலில் போடலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே இது ஒரு பெரிய விஷயமாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம மூலயமா ஒரு சின்ன விஷயம் ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக, மன ஆறுதலாக இருந்தாலே அதுவே பெரிய புண்ணியம் நான் நினைக்கிறது. காசு பணம் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஒரு புண்ணியம் இல்லை. ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலே அதுவும் ஒரு புண்ணியம் தான். ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றது வெளியில் சொன்னாலே அவங்களுக்கு அது நம்பிக்கையாக இருக்கும். பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்குற புண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் அதை செய்யுங்க. வாட்ஸ்அப் பண்ணியோவாக மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க யாரும். தயவுசெய்து பெருசாக யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் இங்கே கேவலமான வீடியோ எதுவும் போடல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் போட்டேன். இப்போ டக்குன்னு ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவங்க எப்படி பழகியிருக்காங்க அப்படின்றது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கலையா, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்புறவங்க நம்புங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்பினால் பலன் உண்டுன்றதில் எந்தவித டவுட்டுமே கிடையாது. நம்பாதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டுக்கு வேறு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. மறக்காமல் ஒரு வீடியோவுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அந்த லைக் இந்த வீடியோவை இன்னும் ப்ரோக்ரெசிவாக நிறைய மக்கள்கிட்ட, நம்மள மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். அது அவங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் மூலயமாவும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு ஆடியோ அனுப்புறதுனாலும் அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.